வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பயிற்சி என்பது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பயிற்சி பெற்று ஜென்ம சனியாக அமர்ந்து 2.5 ஆண்டு காலம் என்ன பலன்களை தரப்போகிறார். சனி பகவான் என்றாலே வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்ட நஷ்டங்களை தருவார், மன நிம்மதியை பறிப்பார், உறவுகளையும் உறவால் ஏற்படக்கூடிய பாதகங்களையும் அனுபவிக்க தயாராக இருக்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம். சனி பகவானை பொறுத்தவரையில் எந்த ராசியாக இருந்தாலும் 7.5 சனி என்று வந்துவிட்டால் 7.5 ஆண்டு காலமும் மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார். உறவுகளால் சிக்கல், நம்பியவர்களால் துரோகம், ஏமாற்றம், பொருள் இழப்பு, செய்யும் தொழிலில் வளர்ச்சி இல்லாத தன்மை, தொழிலில் போட்டி பொறாமை, மன நிம்மதியற்ற வாழ்க்கை, தனி மனிதனாக போராட வைப்பதும், தனி மனிதனாக போராட்டங்களை தாங்க முடியாமல் மனம் கலங்கி அமரக்கூடிய பாதகங்களை தருபவர்தான் சனி பகவான். 7.5 சனியில் ஜென்ம சனி என்பது மிகவும் கடுமை காட்டக்கூடியது, கொடுமைகளை செய்யக்கூடியது. இதை தாங்குவதற்கு மன உறுதியோ தைரியமோ தன்னம்பிக்கையோ தேவையில்லை. சனி பகவான் வரும் காலத்தில் தசா என்பது மிகவும் வலிமையாக இருக்க வேண்டும். தசாதான் உங்களை தினமும் வழி நடத்தக்கூடிய ஒரு இறை சக்தி. அந்த சக்தியாகப்பட்டது பலமாக இருந்துவிட்டால் பாதகங்கள் நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த காலத்தில் கூட சாதகமான பலன்களும், எண்ணற்ற துன்பங்களாக இருந்தாலும் அதை கேட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதலும் நன்மையும் செய்வதற்குண்டான வழியாக இருக்கும் தசா புத்தி. அது சரியில்லாதவர்கள்தான் எத்தனை முறை இறைவனை வணங்கினாலும் கும்பிட்ட கடவுளுக்கு ஒரு துளி நல்ல மனமும் இரக்கமும் இல்லையே என்கின்ற புலம்பலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். எப்படியோ சனி பகவான் ஜென்ம சனியாக வருகின்ற இந்த காலகட்டத்தில் மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் பலமான இடத்தில் அமருவது ஜென்ம சனியில் பாதி கெடு பலன்களை குறைத்து விடுவார். அது சில மாதங்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு குரு பகவான் 5ஆம் இடத்தில் மாறிவிட்டால் மீண்டும் பிரச்சனையாகத்தான் இருக்கும். ஆகையால் மிக கவனமாக இருந்து பொறுமையை கடைபிடித்து நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் என்ற நிலையில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களான நீங்கள் இந்த முடிவை எடுத்தால் போதுமானது. கெடு பலன்கள் என்பது தவிர்க்க முடியாதது. இந்த நேரத்தில் யாரையெல்லாம் நீங்கள் மலையாக நம்பினீங்களோ அவங்கெல்லாம் சிலையாக அமருவதும் சிலையாக இருப்பதும், நம்பியவர்களே உங்களுக்கு எண்ணற்ற துன்பங்களை தருவதும் நடக்கும். ஆகையால் மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, பொறுமை, நிதானம், அமைதி இதை கடைபிடித்து சனிப்பிரத்தி செய்வதும், சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் சிவன் ஆலயங்களுக்கு சென்று வருவதும்
மிகவும் பாதகங்களை குறைத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு சாதகங்களை உருவாக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.